அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நம்ம ஏப்ரல் 14ஆம் தேதி அப்படின்னு பார்க்கும்போது சித்திரை திருநாள் பராபவ வருடத்துக்கு போகிறோம். பராபவ வருடம் அப்படின்னா என்ன அப்படின்னா, திருத்தங்கள் வரப்போகுது. நம்ம வாழ்க்கையிலும் நிறைய திருத்தங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தான் பராபவ வருடமாக பார்க்கப்படுது. இந்த பராபவ வருடம் ஜென்ரலாக எப்படி இருக்க போகுது அப்படின்னா, நேச்சுரல் டிசாஸ்டர்ஸ், அதாவது இயற்கை சீற்றங்கள், இயற்கை பேரழிவுகள், மிலிட்ரிஸ் உள்ளே வர்றது, இந்த வார் ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிகிட்டே இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா. நிறைய விஷயங்கள் மாறும் அப்படிங்கிறது தான். இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் இந்த பராபவ வருடம், இப்போ இது பராபவ வருடம், இந்த ஒவ்வொரு சித்திரை திருநாள்லையும் எப்படி பார்க்கப்படுதுன்னா, இந்த நவநாயகர்கள் இருக்காங்க இல்லையா, இந்த நவகிரகங்கள், இவங்களுடைய பிளேஸ்மெண்ட்ஸ் வச்சு, அதாவது அந்த சித்திரை திருநாள் அன்னைக்கு இந்த பிளேஸ்மெண்ட்ஸ், பிளானட்ஸோடைய பிளேஸ்மெண்ட், கிரகங்களுடைய நிலைகளை வச்சு எப்படி இந்த வருடம் எப்படி போக போகுது அப்படிங்கிறது தான் பார்க்கப்படுது. அப்படி பார்க்கும் பொழுது மேஷத்துக்கு சூரியன் வரார் அப்படிங்கிறப்போ, அங்கே செவ்வாய் உச்சம் பெறுது அப்படிங்கிறப்போ பாலிட்டிக்ஸில் சில மாற்றங்கள் நடக்கும். பாலிட்டிக்ஸில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு ஒன்று இருக்குது. அதே மாதிரி சனி இருக்கக்கூடிய இடம், இந்த இடத்துல இந்த ராஜா, மந்திரி, சேனாதிபதி இப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது இல்லையா, இந்த மிலிட்ரிங்கிற ஒரு விஷயம் அப்படிங்கிறது சனியாகவே பார்க்கப்படுது. இங்கே புதன் ஒரு வேலையை பார்க்க போகுது. புதன் மறைஞ்சிருந்தும் சில வேலைகளை பார்க்கும், நேருக்கு நேராக இருந்தும் சில வேலைகள் பார்க்குங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அதோட குருவோடைய அமைப்பு அப்படின்னு பார்க்கும் பொழுது படிப்பு ரீதியான, அந்த எஜுகேஷன் ரீதியான விஷயங்கள் எல்லாமே எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போக போகுது. மேஷ ராசிக்கு இந்த பராபவ வருடம் எப்படி இருக்கும் அப்படின்னா, வேலை சம்மந்தப்பட்ட இடங்களில், அதாவது வேலையில் இருக்கவங்களுக்கு மேலதிகாரிகள்கிட்ட சில ஃப்ரஸ்ட்ரேஷன்ஸ்னால் ஒரு மாதிரி மன அழுத்தங்கள் வர்றது, விரக்தி நிலை வர்றது, அந்த மாதிரி மேஷராசிக்காரங்களுக்கு இருக்கும். நிறைய விஷயங்கள் தாங்கி சகிச்சுக்கிட்டு போகணுமே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். முதல்ல இந்த ஆரம்ப கட்டத்தில் கொஞ்சம் ரெஸ்ட்லெஸ்ஸாக தான் இருப்பீங்க, ஒரு படப்படன்னு இருந்துக்கிட்டு தான் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஒருத்தர் பேசாமல் இருந்துக்கிறது, இந்த கூட்டத்தில் உங்களை பற்றின இந்த புரளிகள் பேசுகிற இடத்துலலாம் கொஞ்சம் இல்லாமல் இருந்துட்டிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மன நிம்மதியோடு இருப்பீங்க அப்படிங்கிறது தான். இந்த வருடம் மேஷ ராசிக்கு தேவைப்படுறதே என்னென்னா மன நிம்மதி தான். இப்போ பெண்கள்லாம் இருக்கீங்க அப்படின்னா, குடும்பத்திலேயே நிறைய புரிதல்கள் சம்மந்தப்பட்ட, அதாவது கணவன் மனைவி புரிதல்களில் சில மாறுபாடுகள், சில வேறுபாடுகள், சில மன கஷ்டங்கள், மனக்குறைகள் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அன்பை எதிர்பார்க்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது பெண்களுக்கு அதிகமாகவே இருக்கும். அந்த எதிர்பார்ப்புகள் அப்படியே உங்களுடைய வேலை, தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கொஞ்சம் மைண்டை டைவர்ட் பண்ணிட்டீங்கன்னா, ஏன்னா தொழில் அமைப்பு அப்படிங்கிறது ஒரு விரிவாக்கத்துக்கான ஒரு அமைப்புங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சில பேர்த்துக்கு இடமாற்றங்கள் வரும், இடமாற்றங்களுக்காக காத்துட்ருப்பீங்க. ஆனால் நான் எதிர்பார்த்த மாதிரி எனக்கு ஒரு இடமாற்றம் வரல, எனக்கு ஒரு பணம் ஒரு இடத்துலேருந்து வர வேண்டியது இருக்குது, ஏதோ ஒரு வகையில் அது ஒரு பிளாக்கேஜஸ் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுலாம் இருக்கும். கொஞ்சம் பொறுமையை கையாளணும், யார்கிட்டையும் வார்த்தைகளை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் மேஷராசிக்கு கண்டிப்பாக இதெல்லாம் சொல்லணும். அதோட ஆலய தரிசனங்கள், ஆலய வழிபாடு அப்படிங்கிறது இந்த வருடம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெய்வ அனுகிரகங்கள், தெய்வ தரிசனங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு அபரிதமாக இருக்குது இந்த வருஷம். தெய்வஸ்தலங்கள், புண்ணிய ஸ்தலங்கள், பெருமாள் வழிபாடு, முக்கியமாக முருகர் வழிபாடு, முருகர் கோயிலுக்கு போயிடுங்க, பழனிக்கு போயிடுங்க. பழனியில் போய் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது உங்களுடைய மனநிலைமை, உடல் நிலைமை எல்லாமே ஒரு சீரான ஒரு அமைப்புக்குள்ளே வரும். ஏன்னா முக்கியமாக பெண்களுக்கு மன அழுத்தங்கள் அதிகமாகவே இருக்கக்கூடிய தருணமாகவே இருக்கும். ஒரு சில பெண்கள்லாம் கண்ணீர் விடுற மாதிரிலாம் இருக்கும். எங்களுக்கு ஒரு விமோச்சனமே இல்லையா, நாங்கள் யாருக்குமே எந்த ஒரு குறையும் வைக்கலையே அப்படின்னா, இதில் என்ன அப்படின்னா, எனக்கு ஏன் இப்படி நடக்குதுன்னு முதல் கேட்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நான் மேஷத்துக்கு சொல்கிறேன். நம்ம என்ன செஞ்சோம், அதனால் ஏன் இப்படி நடக்குது, இந்த விதி என்னை எதை மாற்றுறதுக்காக, எந்த பாடத்தை கற்றுக் கொடுக்கறதுக்காக எனக்கு இது வந்திருக்கு அப்படிங்கிறது தான் கவனிக்கணும். ஏன்னா இந்த பராபவ வருடமே அதோடைய அர்த்தமே என்ன அப்படின்னா, நம்ம செஞ்ச பாஸ்ட் மிஸ்டேக்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது இல்லையா, இத்தனை நாள் செஞ்சுட்டு வந்த ஒரு மிஸ்டேக்ஸ்லாம் ஒன்று இருக்கும். இடையில அந்த தவறை நம்ம செய்யாமல் கூட இருந்திருக்கலாம், இல்லை மறந்து போயிருந்துருக்கலாம், ஆனால் விட்டுருந்துருக்கலாம், இல்லை திடீர்னு மனம் திருந்தி இருந்திருக்கலாம். ஆனால் அந்த மனம் திருந்துறதுங்கிறது ஆத்மார்த்தமாக திருந்தணுமாங்கிற ஒரு விஷயம்லாம் இருக்குது. அப்போ பின்னோக்கி போய் பார்க்கணும், என்ன தவறு நம்ம செஞ்சோம், அதனால் இந்த பலனை நம்ம அனுபவிச்சுட்ருக்கோம் அப்படின்னா அதை நம்ம மாற்றிக்கணும், திருத்திக்கணும். அது குடும்பத்திலேயாகட்டும், வெளியில் நீங்கள் வேலை செய்கிற இடங்கள்லையாகட்டும், அது எங்கேங்கிறத பார்த்து
நீங்கள் மாற்றி அமைச்சிக்கிட்டீங்க. திருத்தறக்கான ஒரு வருடம். இந்த வருட கடைசிக்குள்ளார நீங்கள் மன நிம்மதியோடு இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது மேஷராசிக்கு ரொம்ப நல்லபடியாக இருக்குது. ஒரு ஜூலை மாதம் வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கிறது நல்லது. ஒரு ஜூலைக்கு அப்புறம் ஒரு ஆகஸ்ட் டைம்லலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சில விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற ஆரம்பித்து கொஞ்சம் ஹெல்த்துமே கொஞ்சம் ஸ்டெபிலைஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த பிளட் ப்ரெஷரு, இந்த பிபி ஃப்ளக்சுவேஷன்ஸ் வர்றது, இந்த கண்ணில் பிரச்சனை வருது, இந்த பேக் போனில் பிரச்சனை வருது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இல்லாமல் ரொம்ப எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு நான் செய்கிறேங்கிறது மாதிரிலாம் இல்லாமல் கொஞ்சம் மைண்டு அமைதியாக பீஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி சூழல்களை நீங்கள் உருவாக்கிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பராபவ வருடம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். இப்போ மேஷராசிக்காரங்கள்லாம் வந்து என்ன அப்படின்னா, சனி உட்கார்ந்துருக்க இடத்தையும் கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இந்த வண்டி ஓட்டுறப்பெல்லாம் கொஞ்சம் கவனமாக தான் நீங்கள் இருக்கணும். ஏன்னா அவங்களுக்கு ஒரு படப்படப்பு தன்மை இருக்குது. அப்படிங்கிறப்போ சின்ன சின்ன ஆக்சிடென்ட்ஸ் ஃபேஸ் பண்ணுற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்து இந்த வருடம் உங்களுக்கு காட்டுது. அப்படிங்கிறப்போ வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. ஸ்டூடெண்ட்ஸ் கூட கொஞ்சம் நிதான நிலைகளை கடைப்பிடிச்சிட்டு பதட்டப்படாமல், ஏன்னா மறதிகள் வந்துடும். அதனால் கொஞ்சம் படிப்புலேயும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு பதட்ட நிலை இல்லாமல் அமைதியாக போய்க்கிறது இந்த வருடம் கொஞ்சம் சிறப்பாக இருக்கும். இப்போது ஆர்கியாதிபதி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அதாவது தண்ணி, நீர்நிலைகளை சொல்லக்கூடியது. இது போய் சுக்கிரன் போய் உட்காருது நீர்நிலைகள் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில். அப்போ சுக்கிரனுடைய குணாதிசயம் என்ன? லக்ஷ்மி தானே. எங்கே தங்கம்னு ஒன்று இருக்குது. நீரே வந்து ஒரு லக்ஷ்மி அமைப்பாக சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். அப்போது இந்த நீர் அப்படிங்கிறது லக்ஷ்மி எங்கே தங்கும், எங்கே செழிப்பு கொடுக்க போகிறாங்க, எங்கே வறண்டு காணப்பட போகிறாங்க அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. அப்போது இது மத்தியம நிலையாகவே இருக்கும், ஓரளவுக்கு மாட்ரேட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்கப்படுது. அடுத்தது மேகாதிபதி அப்படிங்கிறது சந்திரன்கிட்டயே போயிடுச்சு. ஆல்ரெடி நான் சந்திரனுக்கு சொன்ன மாதிரி தான் இது வந்து ஏற்ற இறக்கங்கள் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். மழை ஒரே மாதிரி பெய்யாது அப்படிங்கிற ஒரு விஷயம்தான். பரப்பு நிலை, சரியான ஒரு பரப்பு நிலையில் மழை போய் சேராது. ஒரே இடத்துல திடீர்னு ஃப்ளட்டு மாதிரி உருவாயிடும். ஒரு இடத்துல பார்த்தா இந்த இடத்துல ஃப்ளட்டு வந்துட்டுருக்குன்னா இந்த பக்கம் மழையே இருக்காது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும். அதோட இந்த ரசாதிபதி போய், ரசாதிபதினா என்னது? இந்த லிக்விடு, இந்த ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே தான் ரசாதிபதி. ஆல்ரெடி ப்ராப்ளம்ஸ் நம்ம ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? இந்த சனி தான் அங்கே போய் உட்கார்ந்துருக்கு. அப்படிங்கிறப்போ சனி எவ்வளோ தொல்லைகள் நம்மளுக்கு அதில் கொடுக்க போகுது அப்படிங்கிறது தான். அதாவது இந்த பெட்ரோலியம் ப்ரைஸ், இந்த பெட்ரோலியம் ரிலேட்டடான விஷயங்கள், ஒரு ஆயில் ப்ரைஸ் எல்லாமே ஒரு ஏற்ற இறக்கங்களாகுது. ஒரு நிலையான ஒரு விலை நிர்ணயம் பண்ண முடியாத ஒரு சூழல்கள், பற்றாக்குறை. ஏற்கனவே நம்ம இந்த பற்றாக்குறைகளை உணர ஆரம்பிச்சிட்டோம், கொஞ்சம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் லைட்டாக. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சனி வந்து சிக்கனங்கிற ஒரு விஷயத்த நம்மளுக்கு சொல்ல போகுது அப்படிங்கிறது தான். ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற ஒரு விஷயத்த சொல்ல போகுதுங்கிறது தான். அடுத்தது வந்து இந்த நீரசாதிபதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது அடுத்தது வந்து நீரசாதிபதின்னு சொல்கிறோம். நீரசாதிபதிங்கிறது புதன் போய் உட்காந்துருது. புதன் போய் நீரசாதிபதியில் உட்காந்துருச்சு அப்படின்னாலே இந்த மினரல்ஸ், களிமண், இந்த களிமப் பொருட்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி விஷயங்கள் சம்மந்தப்பட்டதுங்கிறப்போ இது அகெயின் ஒரு வணிகம் மாதிரி தான் இது உருவாகும். அதாவது என்னென்னா, இந்த மினரல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னும் எங்கே இருக்குது, இன்னும் அது எப்படி வந்து இப்போ இந்த பிளாக்கேஜஸ்லாம் வருது, இந்த வார்லாம் வருது, வேறு என்ன ஒரு க்ரோத் கொண்டு வரலாம், உள்ளூர்லேயே நிறைய தேட ஆரம்பிப்பாங்க. இதிலேருந்து ஒரு க்ரோத் வர ஆரம்பிக்கும், உள்ளூர்லேயே நிறைய வளர்ச்சிகள் வர ஆரம்பிக்கும். இந்த களிமண் பொருட்களை, இந்த மினரல்ஸ்லாம் எங்கே இருக்குங்கிறத தேடி போகிறப்போ இதோடைய க்ரோத் அப்படிங்கிறது வரும். அப்படிங்கிறது தான் தோராயமாக இந்த வருடத்துடைய பொது பலனாக பார்க்கப்படுது.